Hi, welcome to Open Sesame YouTube channel. என்னோட சேனலில் டாப் 10 பெஸ்ட் ஹேர் பேக் மட்டும் நான் போட போகிறேன். அதில் நம்பர் 1 ஹேர் பேக் இது தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணும், மினரல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணுற இன்க்ரீடியண்ட் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு நம்ம பாஸ்மதி ரைஸாகவும் இருக்கலாம், பச்சரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி, எந்த அரிசி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அதை எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். நம்ம வீட்டில் அரைச்சோன்னா இந்தளவுக்கு ஃபைன் பவுடராக வரமாட்டேங்குதுங்க, அதனால் நாங்கள் மில்லில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி இது வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைஸ் ஃப்ளார் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய ஸ்பூனாகவே எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, பிகாஸ் கீழே பிடிக்கும். ஸோ நல்லா அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். கஞ்சி பதத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தோசை மாவு பதத்துக்கு வந்த உடனேயே பபிள் வர ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், பபிள் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக பபிள் வர ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி டயத்தில் உடனே நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட டெக்ஸ்சர் பாருங்களேன், க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். இது நல்லா கூலாகிற வரைக்கும் அப்படியே விட்டுருவேன். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட இதை நல்லா ஆறட்டும், அப்படியே விட்டுருவேன் நான். அந்த 15 மினிட்ஸ் கேப் இருக்கும் இல்லையா, இந்த கேப்பில் நம்ம நெக்ஸ்ட்டு எடுக்க போகிற இன்க்ரீடியண்ட் ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் நாங்கள் எங்கள் வீட்டிலையே ஆலோவேரா வச்சுருக்கிறதுனால நான் அதிலேருந்தே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல்லை நீங்கள் கட் பண்ணி அட்ட டயத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே நேச்சுரலான ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணுங்கள். இதில் ஆலோவேரா ஜெல் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. அது கூலாகட்டும். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்களேன், அந்த எல்லோயிஷ் எல்லாமே வெளியே வந்திருக்கும். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அதை கட் பண்ணிவிட்டு இந்த ஆலோவேரா ஜெல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஆலோவேரா ஜெல்லை மிக்ஸி ஜாரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட நான் ஆட் பண்ணுறது 2 விட்டமின் இ கேப்சியூல் நான் ஆட் பண்ணுறேன். இந்த விட்டமின் இ கேப்சியூல் நமக்கு நிறைய விட்டமின்ஸ் கொடுக்குது. ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, ஹேருக்கும் நல்லது. ஸோ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஆட் பண்ண போகிற 3rd இன்க்ரீடியண்ட் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸ் ஃப்ளோர் பேஸ்ட்டை நம்ம இதோடு சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் இருந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் இதோடு சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிக்சரை நல்லா அரைச்சிட்டு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் கிடைக்கும். பாருங்கள், க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிளாஸ் ஸ்கின் கிடைக்கும். இதை இப்போ நான் ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஷிஃப்ட்டும் நான் அரைச்சி இதே ஆலோவேரா ஜெல் அண்டு விட்டமின் இ கேப்சியூல் ப்ளஸ் இன்னும் இருக்கிறதையும் இன்னும் ஒரு மிக்சராக நான் அரைச்சிட்டு அதையும் சேர்த்து இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிக்சரை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி திக்கான க்ரீமாக உங்களுக்கு கிடச்சிரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கேன், அதனால் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட முடியை வந்து நல்லா சிக்கு எடுத்து நீட்டாக வச்சுக்கோங்க. உச்சியில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உச்சியிலேருந்து ஒவ்வொரு வகுடாக எடுத்து நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இதை ஹேர்லையும் அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்கின்லையும் அப்ளை பண்ணிக்கலாம், ஹைப்ரோ எதில் வேணாலும் படலாம். ஸோ நீங்கள் தைரியமாக அதை அப்ளை பண்ணலாம். சில பேருக்கு குளிர்ச்சியான உடம்பாக இருக்கும், அவங்களுக்கு இந்த கத்தாழை இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம் எல்லாமே சேராது. அதனால் நீங்கள் இந்த ஹேர் பேக்கை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹீட்டான உடம்பாக இருக்கிறவங்க மட்டும் இதை அப்ளை பண்ணிக்கோங்க.
குளிர்ச்சியான உடம்பு இருக்கிறவங்க வந்து இந்த ஹேர் பேக்கை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒருவேளை வெயில் நேரமாக இருக்குது அப்படின்னா 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்துட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். இது வீட்டிலேயே நாங்களே மேக் பண்ணி வச்சுருக்கிற சீயக்காய். இதில் நிறைய மூலிகை பொருட்கள் எல்லாமே இருக்குது. இதை பற்றி அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணது போக மீதி க்ரீம் இன்னும் இருக்குது இல்லையா, அந்த க்ரீமோடு சேர்த்தே நான் 3 டேபிள் ஸ்பூன் சீயக்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு வேணுங்கிற அளவு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமான முடி அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சீயக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதோட ஆட் பண்ண போகிறது 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இந்த கடலை மாவு நம்மளோட ஹேரை சில்க் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் ஆக்கும் நம்மளோட ஹேரை. ஸோ அதுக்காக கடலை மாவு நான் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்குவேன் இதில். இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஷாம்புக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுவேன். இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சில்க் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும். எந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த ஹேர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வெயில் நேரமாக இருந்தால் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுக்கலாம். குளிர் நேரம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க. தேங்க்யூ. See you one next hair care.